ಗಣ ಭವ ಸರಿ ರಿ 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 ಪಿಣ ಭವ ಸರವಣ ವೀರ ನಮೋ ನಮ ಲಿ ಭವ ಸರವಣ ನಿರ ನಿರ ನಿರನ ವಸರ ಹಣ ಭವರ್ಗ ರ ರ ರ ರ ಮುರುಗಾ ಮುರುಗಾ கருணாமூர்த்தியே, காருண்ய பிரபுவே, மகாதேவா, அந்த அசுரனின் அநீதிகள் எல்லை மீறி சென்று விட்டன. அவன் தேவர்களை தன் கால் தூசுக்கு சமமாக அவமதிக்கின்றான். தர்ம வழியில் நடப்போரை தன் காலில் இட்டு நசுக்குகின்றான். அடுத்து அந்த அசுரர்கள் எல்லாம் ஒன்று கூடி நம் 3 புவனங்களையும் அழித்து விடுவார்களோ என்று நான் அஞ்சுகிறேன் சுவாமி. மகிஷாசுரா, நாம் இணைந்து செயல்பட்டால் 30 முக்கோடி தேவர்களும் மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியரும் அசுரகுலத்தின் அடிமைகளாக நம் காலடியில் விழுந்து கிடப்பார்கள். மகாவிஷ்ணுவையும் பிரம்மதேவனையும் சிறைப்பிடித்து நம் திட்டம் வெற்றிகரமான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீ நிரூபித்து விட்டாய் மகிஷாசுரா. மும்மூர்த்திகளில் 2 நம்மிடம் சிறைப்பட்டது குறித்து அந்த தேவர்கள் வெட்கப்பட வேண்டும். நீ செய்த செயல் பாராட்டிற்குரியது மகிஷாசுரா. ஆனால் நம் ஒரே இலக்கு அசுர குலத்தை அழிக்க பிறந்த அந்த முருகன். அவன் உயிரோடு இருப்பது நமக்கு மாபெரும் ஆபத்து. அண்ணா, அந்த மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவனும் சிறைப்பட்டதில் உள்நோக்கம் இருக்கும் என கருதுகிறேன். ஆமண்ணா, முருகனை காப்பாற்றுவதற்காகவே அவர்கள் அச்செயலை செய்திருப்பார்கள். நாம் தேவர்களை திட்டமிட்டு சிக்க வைத்ததாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த தேவர்கள் நம்மை ஏமாற்றி இருப்பார்களோ என தோன்றுகிறது. ஏனென்றால் தேவர்களின் துருப்புச் சீட்டான முருகனை இன்னும் தேவர்கள் யுத்த களத்திற்கு அனுப்பவில்லை. இத்தனைக்கும் அந்த முருகன் தான் தேவர்களின் வருங்கால சேனாதிபதி. நீயோ தேவர்களின் சேனாதிபதி. ஆகவே மகிஷாசுரனின் திட்டம் என்ன என்பதை நீ முன்கூட்டியே அறிந்திருக்க வேண்டும். ஆனால் நீ தேவர்களை காப்பதற்காக திட்டத்தையும் வியூகத்தையும் மட்டுமே வகுத்துக் கொண்டிருக்கிறாய். அதனால் நீ என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும் என்று உன் வியூகத்தை வகுக்க வேண்டும். ஏனென்றால் மகிஷாசுரனின் பாவத்தின் பாத்திரமானது கிட்டத்தட்ட நிரம்பிவிட்டது. அது நிரம்பி வழிய தொடங்கிவிட்டால் மகிஷாசுரனின் மரணம் உன் பொறுப்பு முருகா.
வெகு விரைவில் அந்த முருகன் கொல்லப்பட வேண்டும். அந்த கடமையும் பொறுப்பும் இப்போது உன்னிடம் உள்ளது மகிஷாசுரா. அந்த கவலை உனக்கு வேண்டாம் சூரபத்மா. என் திட்டம் எப்போதுமே வெற்றி பெறும் என்பதை நீ அறிவாய். என் வழியில் என்னை செயலாற்ற விடு சூரபத்மா. வெற்றி நிச்சயம். ஆனால் பாதாள லோகத்திற்கு உளவு பார்க்க இந்த சிறுவர்களை அனுப்ப வேண்டாம். பாதாள லோகத்தின் சாம்ராட்டே, நாங்கள் தங்களை உளவு பார்க்க வந்தோமா? அப்படி ஒரு எண்ணம் எங்களிடம் இல்லவே இல்லை. உண்மையில் உங்களிடம் நாங்கள் கற்றுக்கொள்ள ஏராளம் உள்ளன. யாரால் மகாவிஷ்ணுவையும் பிரம்மதேவரையும் சிறையெடுக்க முடியும் கூறுங்கள். அப்படி ஒரு அற்புதத்தை புரிந்த நீரே அசுரர்களில் சிறந்தவர். நாங்கள் உங்களிடம் பாடம் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். நாங்கள் தங்களைப் போலவே வருங்காலத்தில் சிறந்து விளங்க விரும்புகிறோம். என்னை போல் இன்னொருவர் 14 லோகத்திலும் இருக்க சாத்தியமே இல்லை. நான் தன்னிகரற்றவன், தலை சிறந்தவன், அசுரகுலத்தின் ஆபத் பாந்தவன். என் அடுத்த திட்டத்தை நான் செயலாற்ற வேண்டும். தேவி, மகிஷாசூரனின் அதர்மம் எல்லை கடந்து விட்டது. அவன் தேவர்களை துன்புறுத்துகிறான். ஆகவே தங்களை நாடி வந்தோம். பார்வதி, நடந்ததை நீ அறிந்தால் மிகவும் வருந்துவாய். அந்த கொடிய மகிஷாசுரன் பிரம்மதேவரையும் மகாவிஷ்ணுவையும் பாதாள லோகத்தில் சிறை வைத்துள்ளார். மகிஷாசுரனை ஒரு பெண்ணால் மட்டுமே வதம் செய்ய முடியும். ஈசனே அங்கு சென்றாலும் மகிஷாசுரனை கொல்ல முடியாது. எனில் அந்த மகிஷாசுரனை வதம் செய்யக்கூடிய மகாசக்தி பொருந்திய அந்த பெண் யார்? பெண் மகாவிஷ்ணுவையும் பிரம்மதேவரையுமே சிறை வைத்த அதீத சக்தி படைத்த மகிஷாசுரனை வதம் செய்யும் ஆற்றல் படைத்த அந்த பெண் யார்? அன்னை பார்வதி தேவி, அன்னை லக்ஷ்மி தேவி, அன்னை சரஸ்வதி தேவி, இல்லை என்றால் அன்னை இந்திராணி. இவர்கள் யாவருமே அந்த மகிஷாசுரனை வதம் செய்யும் ஆற்றல் படைத்தவர்களே. தேவர்கள் தற்போது மகிஷாசுரனால் சிறையெடுக்கப்பட்டுள்ளனர். அந்த கவலை அன்னை இந்திராதேவியின் மனதை வருத்தும். மனதில் துன்பம் உறைந்த நிலையில் ஒருவர் யுத்தக்களம் புகுந்தால் அது பிழை புரிய வழிவகுக்கும். அன்னை சரஸ்வதியோ கல்விக்கு அதிபதி. வேதங்களையும் புராணங்களையும் கையில் ஏந்தும் அன்னையின் கரத்திலே அஸ்திரங்கள் ஏந்துவது அத்தனை முறையல்ல. அன்னை மகாலட்சுமி செல்வத்தின் அதிபதி. வளங்களை அள்ளித்தரும் கரங்களில் அஸ்திரங்களை ஏந்துவதை பக்தர்கள் விரும்ப மாட்டார்கள்.
அன்னை பார்வதி தேவி அன்பின் சொரூபம், தாய்மையின் மறு உருவம். அன்பே உருவான அன்னை பார்வதி தேவி தன் கரத்தில் அஸ்திரம் ஏந்தி எப்படி ஒருவரை கொல்ல இயலும்? மகிஷாசுரனை வதம் செய்ய போகும் அந்த மகாசக்தி பொருந்திய பெண் யார் என்பதை நான் அறிவேன். முருகன் இவ்வாறு கூறுகிறான் என்றால் இவர்களில் ஒருவர்தான் நிச்சயம் அந்த அசுரர்களை வதம் செய்ய போகும் பெண். அற்புதம், அற்புதம்! ஆஹா, அவள் பார்வதியாக இருந்தால் பார்வதியின் இடத்தை ஒருவராலும் நிரப்ப இயலாது. அவள் இருக்க வேண்டிய இடம் என் அரண்மனை. என் அருகில் என் மனைவியாக அமர்ந்திருப்பாள். நான் பார்வதியை கந்தர்வ மனம் புரியும் விருப்பத்தை யார் அவளிடம் கூறுவது? என் பிரியத்திற்குரிய சேனாதிபதி தமராசுரா, நீயே இந்த பணியை ஆற்ற சிறந்தவன். ஏனென்றால் நீதான் கைலாயத்திற்கு சென்று பார்வதியை உளவு பார்த்தாய். ஆகையால் பார்வதியை நான் மனம் புரிய விரும்பும் விருப்பத்தை நீதான் அவளிடம் சொல்ல வேண்டும். தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. முருகா, அன்னையர்கள் நால்வரில் நீ யாரை குறிப்பிடுகிறாய்? கருணையே வடிவான அன்பே சொரூபமான தாய்மையின் சிகரமாக விளங்கும் நம் அன்னை பார்வதி தேவியே மகிஷாசுரனை வதம் செய்ய போகிறார்.
ஆதிசக்தியான நம் அன்னை பரமேஸ்வரியே இந்த அகிலத்தை படைத்தார். மகிஷாசுரனிடமிருந்து இப்போது இந்த அகிலத்தை காக்கப் போவதும் அன்னை பார்வதி தேவியேதான். அன்னை பார்வதி தேவியை நான் பத்ரகாளியாய் அஸ்திரங்கள் ஏந்தி ஆதிபராசக்தியாய் கண்டேன். அன்னை பார்வதி தேவி சினம் கொண்டால் அந்த சீற்றத்தை இந்த அகிலம் தாங்காது. அன்னை முப்பெரும் தேவிகளில் சக்தியிலும் மிகுந்து ரௌத்திர தேவியாக விஸ்வரூபம் எடுப்பார் என்பதும் உண்மை. ஆனால் மகிஷாசுரனை வதம் செய்ய அன்னையை யார் சம்மதிக்க வைப்பது? அண்ணா, அந்த பணியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அன்னையிடம் நான் சம்மதம் வாங்குவேன். அன்னை தற்போதிருக்கும் மனநிலையில் அது அத்தனை எளிதான காரியமாக எனக்கு தோன்றவில்லை. அரசே, நடக்கின்ற காரியமாகிது. கற்பனை செய்யவே அஞ்சுகிறதே மனம். தமராசுரா, நீ அசுர குலத்தின் திலகமான மகிஷாசுரனின் சேனாதிபதி என்பதை மறந்துவிட்டு பிதற்றுகிறாய். தாங்கள் பகர்வதெல்லாம் சரிதான். ஆனால் தங்களின் திருமணத்தின் விருப்பத்தை நான் கைலாயத்திற்கு சென்று எப்படி பார்வதி தேவியிடம் தெரிவிப்பேன்? மணாளனான மகாதேவர் பக்கம் இருக்க, புத்திரர்களான கணேசனும் கார்த்திகேயனும் இரு மருங்கிலும் இருக்க, தேவகணங்கள் புடைசூழ வீற்றிருக்கும் பார்வதி தேவியிடம் எப்படி நான் தங்கள் விருப்பத்தை உரைப்பேன்? இது எப்படி சாத்தியம் அரசே? தங்களின் விபரீத ஆசையை ஒரு முறை பரிசீலிக்க கூடாதா? தமராசுரா, தேவர் பால் உள்ள அச்சத்தால் உன் சித்தம் என்ன கலங்கிவிட்டதா? உன் சக்கரவர்த்தி மகிஷாசுரன் முன்பு ஒரு கோழை போல் அஞ்சி நடுங்குகிறாய். உனக்கு வெட்கமாக இல்லை? எனக்கு தேவர் பால் கிஞ்சித்தும் அச்சமில்லை. மாறாக தங்களின் திருமண விருப்பம் நிராகரிக்கப்பட்டு விடுமோ என்றுதான் அஞ்சுகிறேன். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. அரசே, நான் கூறுவதில் உள்ள உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். கண்ணாளன் அருகில் இருக்க பார்வதி தேவி எப்படி உங்கள் திருமண விருப்பத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்? பிள்ளைகள் முகத்தருகே மறுமணம் பேசுவது முறையாகுமோ? ஆகவே இது சரியான தருணம் அல்ல. மகாதேவர் தவத்தில் இருக்கும் தருணம் வரும். அப்பொழுது நந்தவனத்திற்கு வருவார் பார்வதி. அவரிடம் நான் நைச்சியமாக பேசி தங்களின் வீர தீர பராக்கிரமத்தை கூறி கடும் பாறை போல் இறுகி இருக்கும் கந்தனின் தாயின் மனதை நான் செங்கரும்பு சாராக உருக வைப்பேன். அதுவரை தாங்கள் பொறுத்தருள வேண்டும். தமராசுரா, நீ கூறுவதும் சிந்திக்கத்தக்கதுதான். ஆனால் தற்போது நீ என்னிடமிருந்து தப்பித்து விட்டதாக எண்ணிவிடாதே. எப்படியும் இந்த பணியை நீயே சிரமேற்கொண்டு செய்ய வேண்டும். இப்போதே கைலாயம் செல். தக்க தருணம் வாய்க்கும் வரை காத்திரு.
பார்வதியிடமிருந்து ஒரு நற்செய்தியுடன் மட்டுமே நீ இங்கு திரும்பி வர வேண்டும். துர்முகா, பிட்டலாசுரா, தாங்கள் இருவரும் தமராசுரனுக்கு பாதுகாவலாக செல்லுங்கள். அவன் பார்வதியிடம் என் விருப்பத்தை கூறாமல் பாதாள லோகத்திற்கு திரும்பக்கூடாது. உத்தரவு அரசே. விருப்பாச்சா, நீ என்னோடு வா. தமராசுரன் திண்ணமாக நற்செய்தியோடுதான் வருவான். ஆகவே திருமணத்திற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் நீ உடனே செய். பிறர் நலம் கருதி தன்னை வருத்திக் கொள்ளும் இயல்புடையோர் எந்நலமும் எதிர்பாராமல் மக்களை காக்கும் மகேசனுக்கு ஒப்பானவர்.